வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான 2 ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த 2 ஸ்நாக்ஸும் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கோதுமை, வாழைப்பழம் இந்த மாதிரிலாம் வீட்டில் எப்பவுமே இருக்கும். அது மட்டும் இல்லை, இட்லி மாவு எல்லார் வீட்லையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான பொருளை வச்சா எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி என்னன்னா கோதுமை பணியாரம், அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் ஓவர் இட்லி மாவு போண்டா. இந்த கோதுமை மாவில் என்ன பண்ணியிருக்கேன்னா கருப்பட்டி போட்டிருக்கேன், கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், வாழைப்பழம். இந்த வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பான தூக்கி போட்டுருவாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபிக்கு யூஸ் பண்ணலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வாழைப்பழம் எதுக்காக நான் இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன் கேட்டிங்கன்னா ஒரு பைண்டிங் கொடுக்கும், அப்புறம் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக இந்த வாழைப்பழம் இந்த கோதுமை மாவோட மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பரான ரெசிபி, வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ரெசிபிக்கெலாம் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கோதுமை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1/4 கப்பு, வாழைப்பழம் 5 நம்பர், கருப்பட்டி 3/4 கப்பு, குக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், சால்ட் சிறிதளவு, கடலை எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த கருப்பட்டி வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி அதுக்கப்புறம் வடிகட்டி யூஸ் பண்ண போகிறோம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற கேட்டினா, கண்டிப்பாக கருப்பட்டியில் வந்து மண் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் கரைச்சிருங்க. இந்த மாதிரி மெல்ட் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக வடிகட்டி யூஸ் பண்ண போகிறோம். சர்க்கரைக்கு பதிலாக இந்த மாதிரி கருப்பட்டி வெல்லம் நீங்கள் யூஸ் பண்ணால் உடம்புக்கு நல்லது, ரொம்ப ஹெல்த்தி. அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாருமே வந்து டீ, காஃபி, மற்ற பலகாரம் எல்லாமே இந்த கருப்பட்டி யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் நாளாக கருப்பட்டி நீங்கள் விட்டாச்சு. அதனால தான் நான் திருப்பி வந்து நிறைய ரெசிபி கருப்பட்டியை வச்சு பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, கோதுமை மாவை இந்த பவுலில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அரிசி மாவு. அரிசி மாவு வந்து 1/4 கப்பு, கோதுமை 1 கப்பு சொல்லியிருக்கோம்ல. அரிசி மாவு கொஞ்சம் அதிகமாக போனால் என்ன பண்ணால் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும், அதாவது டைட்டாகவும் இந்த பணியாரம். அதனால் 1/4 கப்பு அளவுக்கு கரெக்டாக போடுங்க. இதுக்கப்புறம் வாசனைக்காக ஏலக்காய் பவுடர், அதுக்கப்புறம் குக்கிங் சோடா. இந்த இடத்துல குக்கிங் சோடா எதுக்காக யூஸ் பண்ணேன்னா நல்லா சாஃப்டாக கொடுக்கும், அதனால் குக்கிங் சோடா யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கருப்பட்டி சிரப்பு, அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த தண்ணியை இந்த இடத்துல ஊற்றுறோம். ஊற்றின பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். உப்பு எதுக்காகனா அந்த இனிப்பு தன்மை தெரியறதுக்காக உப்பு கொஞ்சம் போட்டால் தான் தெரியும். இதுக்கப்புறம் வாழைப்பழம். இந்த பழம் வந்து நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, வீட்டில் நிறைய பேர் ரொம்ப பழுத்தாகவே தூக்கி போட்டுரும். அந்த டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த பழம் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம்னா கொஞ்சம் அந்த பிசு தன்மை கொடுக்கும், அதுக்கு பிறகு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதனால் இந்த வாழைப்பழத்தை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் இந்த பழத்தை வந்து நல்லா மேஷ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணணும். அப்போ தான் அந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக ஈவனாக மிக்ஸ் ஆகும். இல்லைன்னா அங்கங்கே முழுசாக தெரியும். அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ மேஷ் பண்ணி வச்சுருக்க அந்த பழத்தை அப்படியே அந்த கோதுமை மாவு பனவெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த இடத்துல தண்ணி தேவைப்பட்டால் திருப்பி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? எடுத்த உடனே தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லை, இந்த பேட்டரை நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணும்போது ரொம்ப திக்காக இருந்தாலும் அந்த எண்ணெய் கடாயில் இந்த மாவை ஊற்றி குக் பண்ணும்போது கரெக்டான ஷேப்பில் கிடைக்காது. அதே டைமில் தண்ணி ஆனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேப் கிடைக்காது. இதான் விஷயம். அதனால் எந்த அளவுக்கு கரெக்டாக மிக்ஸ் பண்ண சொல்லி கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இப்போ அந்த பேட்டரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த பேட்டரி எடுத்து கரண்டிலேருந்து அப்படியே ஊற்றினா அப்படியே இறங்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் கண்டிப்பாக ஷேப் கிடைக்காது. அதனால தான் இந்த மாதிரி பக்குவத்தில் இறங்குற அளவுக்கு நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும்.
இதுக்கப்புறம் எண்ணெய் கடாய் சூடாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முக்கியமான விஷயம், நீங்கள் அந்த கரண்டியில் மாவு எடுத்து ஊற்றுறீங்க பார்த்தீங்களா, ஊற்றும் போது எப்படி ஊற்றுனீங்கன்னா மெதுவாக அப்படியே இருக்கணும். உடனே சாய்ச்சிட்டு நீங்கள் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஷேப் கொடுக்காது. அதுக்கப்புறம் இந்த பணியார மாவை எண்ணெய் கடாயில் ஊற்றின பிறகு அதுவே தானாக எலும்பி வரும். அதுக்கு பிறகு கொஞ்சம் வேகட்டுன்னு சொல்லி விடுங்க. உடனே திருப்ப நான் என்ன பண்ணேன்னா அந்த உள்ள வேகாத மாவு வெளியே வந்துடும். அதாவது இந்த மாதிரி வந்தால் மேல் பகுதி கரெக்டாக இருக்கும், கீழ் பகுதி கரெக்டான சைஸில் கிடைக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி திருப்ப கூட சொல்கிறேன். அடுத்தது ரெடி பண்ணுறேன் பாருங்கள் ப்ராப்பராக. இந்த பணியாரத்தை உடச்சி காமிக்கிறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வெந்தா இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே பொறுமையாக சாய்க்கிறோம். சாய்ச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா திருப்பி இன்னொரு பணியாரம் ஊற்றுறோன்னா அந்த இடத்துல ஸ்பேஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இன்னொன்று ஊற்ற முடியும். உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவே கொஞ்சம் குழிக்கடாய் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பணியாரத்தை ஒன்று திருப்பிட்டேன். இன்னொரு பணியாரம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பணியாரம் பார்த்தீங்கன்னா உடனே திருப்பினா அந்த வேகாத மாவு என்ன ஆகுன்னா பின்பகுதியிலேருந்து வெளியே வந்துடும். அதனால் கொஞ்சம் வேகிட்டன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் 2 சைட்லையும் கரெக்டாக வரும். அதே டைமில் இந்த பணியாரம் வேகும் போது அறுப்பட ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் இருக்கிறது, மீடியமான ஃப்ளேம் வச்சு வேகணும். அப்போ தான் கோதுமை மாவு யூஸ் பண்ணுற இடத்துல கரெக்டாக வெந்து வரும். பார்த்தீங்கன்னா சூப்பரான கோதுமை பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. கைதை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த பணியாரம் எப்படி ரெடி பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இது தொடர்ந்து நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கேன் அந்த இட்லி மாவில் வச்சு ஒரு போண்டா பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இட்லி பட்டர் 250 கிராம், அரிசி மாவு 50லேருந்து 75 கிராம், பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, நறுக்கிய இஞ்சி 1/2 டீஸ்பூன், முழு மிளகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இட்லி மாவு 250 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயமாக போடுங்க. அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, மிளகு, சீரகம். இந்த மிளகு சீரகம் எதுக்காக யூஸ் பண்ணுற கேட்டிங்கன்னா அந்த இட்லி மாவில் புளிப்பு தன்மை இருக்கும். நிறைய பேருக்கு அந்த இட்லி மாவு புளிச்ச மாவு சாப்பிட்றதுக்கு ஜீரண சக்தி ஆகாது. அதனால் இந்த மிளகும் சீரகம் கொஞ்சம் போட்டினா உடம்புக்கு நல்லது. அதனால தான் மிளகும் சீரகம் யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் பெருங்காயம். இந்த பெருங்காய பவுடர் போட்ட பிறகு அரிசி மாவு யூஸ் பண்ணுறோம். இந்த அரிசி மாவு 50லேருந்து 75 கிராம் சொல்லியிருப்பேன். அதாவது மாவு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா 50 கிராம் போடலாம், கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா 75 கிராம் போடலாம். ஸோ உங்களோட இட்லி மாவு எந்த அளவு பக்குவத்துக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். போண்டா மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுங்களோ அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாவு எடுத்து நீங்கள் கையில் இப்படி சின்ன சின்ன துண்டாக விட்டிங்கன்னா ரவுண்டாக பால் மாதிரி விழணும். இந்த மாதிரி வந்ததுன்னா கரெக்டான பக்குவம் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பிறகு நம்மளோட விரலை சின்ன பவுலில் இருக்க அந்த தண்ணியில் டிப் பண்ணுறோம். எதுக்காக கேட்டிங்கன்னா அந்த மாவு தொட்டு நீங்கள் போடும்போது நல்லா ஷேப் கிடைக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி விழணும். இந்த மாதிரி விழுகிறதுக்கு நம்ம என்ன பண்ண கேட்டிங்கன்னா நம்மளோட விரலில் கொஞ்சம் மாவு எடுக்கிறோம். எடுத்த பிறகு அந்த பவுலில் ஒரு கார்னர் பகுதியில் இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள், அதாவது ரொட்டேட் பண்ண சொல்கிறேன். அப்படி பண்ணிங்கன்னா சைஸ் கரெக்டாக வரும். நீங்கள் எந்த ஒரு போண்டா போட்டாலும் இந்த மாதிரி தான் பண்ணணும். அப்போ தான் கரெக்டான பக்குவமாக சைஸஸ் அழகாக ரவுண்டாக வரும். ஹோட்டலில் போனால் போண்டா பார்க்குறதுக்கு அழகாக ரவுண்டாக போட்டிருக்காங்களே, நம்ம வீட்டில் மட்டும் போட முடியல அப்படின்னு நினச்சின்னா இந்த மாதிரி கரெக்டாக பழகுங்க, அழகாக வரும். இதுக்கு பிறகு எண்ணெய் சூடாக இருக்குது, 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணுறோம். எண்ணெயில் இந்த போண்டா மாவு நீங்கள் போடும்போது எண்ணெய் சூடாக இருக்கணும்.
போட்ட பிறகு ஆயில் வந்து ஃப்ளேம் டெம்பரேச்சர் கம்மி பண்ணுறோம். அதாவது அந்த எண்ணெயோட டெம்பரேச்சர் வந்து கம்மி பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக நல்லா வெந்து வரும். அதே டைம் நல்ல கலர் கொடுக்கும். அதே டெம்பரேச்சர், அதாவது நீங்கள் ஓப்பனிங் ஆரம்பித்த டெம்பரேச்சரில் அப்படியே மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வேகாது. அதனால தான் ஸ்லோ ஃப்ளேமில் அப்பப்போ ஏற்றம் இறக்கம் இருந்தால் கரெக்டாக உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு போண்டா நல்லா சாஃப்டாக வரும். ஃப்ரை பண்ணுற பக்கமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் வீட்டில் போண்டா நல்லா சாஃப்டாக கொடுக்க முடியும். எப்படி உளுத்தம் பருப்பை வந்து வீட்டில் நல்லா சூப்பராக அரைச்சா மட்டும்தான் போண்டா நல்லா வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ஃப்ரை பண்ணுற பக்கமும் இருக்குது. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படி எடுத்து சாப்பிட்டுன்னு வச்சுங்க, அடாடா ஒரு சூப்பராக போண்டா ரெடி. இப்போ எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம், ரொம்ப அருமையான 2 ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணணும் சொல்லி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த கோதுமை பணியாரம் அதே மாதிரி இந்த லெஃப்ட் ஒரு இட்லி மாவை வச்சு ஒரு போண்டா எப்படி பண்ணணும்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி மழை காலத்தில் இந்த மாதிரி ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye, take care.